போலாம். ஓகே. வேணுங்கிறது வர வரைக்கும் இதுங்களை வேற எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. பேப்பர் கிஃப்டா, பேப்பர் கிஃப்ட். இது சித்திக்கு நாம கொடுத்த கிஃப்ட் ஆச்சு. இங்க யாரு இத கசக்கி போட்டிருப்பா? ஒருவேளை சித்தியே நம்மளோட கிஃப்ட் பிடிக்கலன்னு கசக்கி போட்டாங்களோ? திண்டிவனத்து பக்கத்துல இருக்கிற அம்மனம்பாக்கம் கிராமம் தான் எங்க ஊரு. அம்மனம்பாக்கத்துல இருந்து அனந்தமங்கலத்துக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டர். இங்கிருந்து ஒரு 30 பிள்ளைங்களுக்கு படிக்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. நடந்து போயிட்டு நடந்து வராங்க. வந்து வீட்டுல கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்க சொல்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அது மாதிரி சொல்லுவாங்க. எல்லா மீட்டிங்கும் நான் போய் சொல்லுவேன். தாழ்மையா வேண்டிக்கிறேன், இந்த அம்மனம்பாக்கத்துக்கு வாகன வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சொல்லு மது. என்னடி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்ட. யாரு வந்தா? அதுவா, இந்த வீட்ல இருக்கிற குட்டி சாத்தானுங்க சும்மா வந்து சித்தி சித்தின்னு மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நீ அங்க சேஃப் தானே? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்த வேலை முடிஞ்சதும் பிளான் பண்ண மாதிரி மொத்தத்தையும் சுருட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். நீ அங்க ஓகே தான். ஆனா நீ வெளியில பண்ணிட்டு போன சம்பவம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நீ நியூஸ் பாத்தியா? இல்லையே. முதல்ல நீ டிவியை ஆன் பண்ணி லைவ் நியூஸ பாரு. சரி, ஓகே. சென்னை திருவெற்றியூர் பகுதியில் தொழிலதிபர் ராஜவேலு வீட்டில் அவருடைய ஆடிட்டரின் உதவியாளர் என்று போலியாக உள்ளே நுழைந்த ஒரு பெண் அவருடைய சொத்து மதிப்புகளை தெரிந்து கொண்டு அதை முழுவதுமாக அபகரித்துள்ளார். பின்னாளில் பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்ட அந்த பெண் ராஜவேல் குடும்பத்தினர் உண்ணும் உணவில் விஷத்தை கலந்து அனைவரையும் கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளார். இதில் ராஜவேலு மற்றும் அவருடைய மனைவி உட்பட 5 நபர்கள் இறந்துள்ளனர். விஷயம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எஸ்பி ராஜேந்திரன் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து தப்பிச் சென்ற அந்த பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹலோ. என்னடி நியூஸ் பாத்தியா? பார்த்தேன். நியூஸ்ல யாரும் ஒரு பொண்ணுன்னு தானே சொல்றாங்க. அத நான் தானே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீ ப்ரீ பிளானா அந்த வீட்ல இருந்த சிசிடிவி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட. அதனால தப்பிச்ச. இல்லனா கண்டிப்பா மாட்டிருப்ப. எதுக்கும் நீ அந்த வீட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை எங்கேயும் நான் மாட்டிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா எல்லாருக்கும் விஷத்தை வச்சிருவேன். என்னமோ பண்ணு, ஆனா சேஃபா இருந்துக்கோ. சரி, நான் போனை வைக்கிறேன்டி. சரி, ஓகே. மேடம், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்னடா பிரச்சனை? அவ செத்துட்டாளா இல்லையா? இல்ல மேடம், தப்பிச்சிட்டா. தப்பிச்சிட்டாளா? ஆமா மேடம். அந்த அம்மாவுக்கு நேத்தே மயக்கம் தெளிஞ்சிச்சு மேடம். சாப்பாடு கொடுக்கலான்னு ரூமை திறந்ததும் எங்க தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பொம்பளைய தப்பிக்க விட்டுருக்கீங்க. அவ மட்டும் போய் எழில பாத்துட்டா என்னோட எல்லா பிளானும் சொதப்பிடும். எவ்வளவு நாள் அந்த சாரதாவை கொல்லாம விட்டதுக்கு காரணமே இந்துவை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னுதான். எப்போ அவ தப்பிச்சு ஓடுற அளவுக்கு வந்துட்டாலும் இனி அவ உயிரோட இருக்கிறது டேஞ்சர் தான். இப்பவே அவ கதையை முடிச்சிட. ஓகே மேடம். பசங்க அந்த பொம்பளையை தோத்திட்டு தான் ஓடி இருக்காங்க. எப்படியும் பிடிச்சிருவாங்க. வயசானவங்க தான், ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. அவங்கள போட்டு தள்ளி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. சரிங்க மேடம். என்ன இருக்கீங்களா? என்ன பதட்டமா வந்திருக்கேன்? என்னாச்சு சொல்றமா? அம்மா, நம்ம இந்துவை வளர்த்த சாரதாமா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, பசங்க சொன்ன மாதிரியே அந்த கிழவியோட கதையை முடிச்சுட்டானுங்க. என்னப்பா சொல்ற? எப்படி நடந்துச்சு?
அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியலம்மா. அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எழில்னு என்னோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அது வந்துமா, அங்க இருந்த பப்ளிக்ல இருந்த யாரோ ஒருத்தர் தான் ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்லப்பா? இல்லம்மா, தலையில லேசா அடிபட்டிருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நான் உடனே அங்க போய் சாரதாமாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோமா. அப்ப கிழவி இன்னும் சாகலையா? என்னமோப்பா, அந்த கடவுள் அருளால அவங்க நல்லபடியா குணமான சரிப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா குணமாவாங்க. நான் கண்டிப்பா அவங்களை கியூர் பண்ணிடுவேன். ம்? ஸ்வேதா, உனக்கு சாரதாமா யாருன்னு தெரியும்ல? தெரியாது மாமா. சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இந்துவை தத்தெடுத்து ஆசிரமத்துல வளர்த்ததே அவங்க தான். சாரதாமா ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. இன்ஃபேக்ட் அவங்க மூலமா தான் இப்ப கூட என்னால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க முழு ரெக்கவர் ஆகட்டும், உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எழில், சாரதா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க உன் பேரையே சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா நிச்சயமா உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நீ சீக்கிரமா அவங்கள குணப்படுத்தணும்ப்பா. சரிம்மா, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமா குணப்படுத்திடுறேன்.